This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நாம எல்லாரும் சினிமா பாக்குறோம். ஆனா அதுக்கு பின்னால இருக்குற ஃபேக்ட்ஸ்களை பார்க்க மாட்டோம். இப்போ நான் சொல்ல போற ஃபேக்ட்ஸ்களை கேட்டீங்கன்னா என்னடா இதுன்னு உங்களை அலற வைக்கும். ரஜினியை ரிஜெக்ட் பண்ணிய படம் தான் இன்று அவரோட ஹிட். கமலின் நாயகன் படத்தை ஆஸ்கார் விருது ஏன் தவிர்த்தது? ஒரு ஹீரோ ரியல் லைஃப்லே விமானத்தை ஓட்டுறாரு. யாருன்னு தெரியுமா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா ஃபேக்ட்ஸ் நிறைய இருக்கு. அததான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சூப்பர் ஸ்டார்க்கு ரிஜெக்ட் ஆன பாஷா ஸ்டோரி. நம்ம ரசிகர்களோட இதயத்தில் ஓங்கி நிற்கும் அந்த லெஜெண்டரி சீன். சொல்லுங்க 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 எனக்கு இப்பவே நீங்க யார் நீங்க யார் நீங்க யார் பாம்பேல நீங்க என்ன செஞ்சீங்க சொல்லுங்க 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 வேற மாதிரி. ஆனா இந்த கதை முதல்ல அமிதாப் பச்சனுக்காக எழுதப்பட்டதுன்னு தெரியுமா? ஆனா அவரு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. பின்னாடி ரைட்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் ரஜினி சார் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி மாத்தினாரு. ரிசல்ட், ரஜினி சார் ஓட ஃபில்மோகிராஃபில ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட். எந்த மாதிரினா, இன்னொரு நடிகர் பாஷா மாதிரி நமக்கு ஒரு படம் கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் படம். நாயகனுக்கு ஆஸ்கர் நாமினேஷன் ஆல்மோஸ்ட் மிஸ். நாயகன் இன்றும் IMDb டாப் மூவிஸ் லிஸ்ட்ல இருக்கிற படம். ஆனால் இது ஆஸ்கர் விருதை தவறிய விபரம் உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவின் அதிகாரப்பூர்வ ஆஸ்கர் என்ட்ரி யாக சென்று ஷார்ட் லிஸ்ட் ஆனாலும் கடைசி நிமிடத்தில் டிஸ்குவாலிஃபைட் ஆகிவிட்டது. காரணம் டெக்னிக்கல் தவறு. ஆஸ்கருக்கு ஃபில்ம் ரீல் ஃபார்மேட்டில் அனுப்ப வேண்டியதை பீட்டா ஃபார்மேட்டில் அனுப்பியதாம். அந்த ஒரு சிறிய தவறு ஆஸ்கர் வாய்ப்பை கைவிட்டது மாதிரி. இந்த ஃபேக்ட் உங்களுக்கு தெரியுமா? கீழே கமெண்ட் செய்யுங்கள். நம்ம தமிழ் சினிமாவுல ரொம்ப நாள் தியேட்டர்ல ஓடின படங்களில இதுவும் ஒரு படம். காரணம், சந்திரமுகி படம் அப்படினாலே நமக்கு மைண்டுக்கு வரதே சூப்பர் ஸ்டார் அண்ட் ஜோதிகா அவர்கள்தான். ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ஓட ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஜோதிகா அவங்களுடைய தரமான ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கும். ஆனால் முதலில் சந்திரமுகி கேரக்டருக்கு காஸ்ட் ஆனது சிம்ரன் அவர்கள்தான். லாஸ்ட் மினிட் ஸ்கெட்யூல் இஷ்யூனால ஜோதிகா வந்துட்டாங்க. அண்ட் ரிசல்ட், ஜோதிகாவாலதான் அந்த ராரா பாட்டும் வைரல் ஆயிடுச்சு. A.K. அஜித் ஸ்கிரீன்ல வில்லன்களை வீழ்த்துறவர். ஆனால் ரியல் லைஃப்ல ஏரோப்ளேன் ஓட்டுறவர். என்னது, ஏரோப்ளேன் ஓட்டுவாரா அப்படின்னு நீங்க ஷாக் ஆகலாம். ஆமாங்க, அவருக்கு கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் உள்ளது. USA வரை போய் ட்ரெய்னிங் எடுத்தவர். நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்தா என்ன பண்ணுவோம்? ஒன்னும் சினிமா பாப்போம், இல்லனா இன்ஸ்டால ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்போம். ஆனா தல சினிமா ஷூட்டிங் ஸ்ட்ரெஸ்னு சொல்லி விமானம் ஓட்டிட்டு ரிலாக்ஸ் பண்ணுவாராம். தல நீங்க வேற லெவல். 2020ல சென்னை ஏர் ஷோல தல சொந்தமா விமானம் ஓட்டினான்னு சொன்னா நம்புறீங்களா? ஆன் ஸ்கிரீன்ல வில்லனை வேகமா ஓட்டுறவர்தான். ஆஃப் ஸ்கிரீன்ல லிட்ரலி ஏர்பிளேனை ஓட்டுறவர். மாசு தானே? AK ஃபேன் இருந்தா இதை கேட்ட உடனே காமெண்ட்ல
பைலட் அஜித் நோ ஃபயர் எமோஜிஸ் போட்டுட்டு போங்க. தளபதி விஜய்னு சொன்னா தமிழ்நாட்டுல தான் ஹவுஸ்ஃபுல்லா இருக்குன்னு பார்த்தா அவர் படம் சைனாலயும் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. ஆமாங்க, விஜய் ஓட மாஸ்டர் படம் சைனால ரிலீஸ் ஆன வெரி ஃபியூ சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ்ல ஒரு மாஸ்டர் பீஸ். அங்க சைனீஸ் ஆடியன்ஸும் தியேட்டர்ல கத்தி விசில் அடிச்சு கூச்சல் போட்டாங்க. வாத்தி கமிங் பீட்ல சைனீஸ் கிட்ஸ் டிக்டாக் போட்டது தெரியுமா? இமேஜின் பண்ணுங்க, அந்த தியேட்டர் ஸ்கிரீன்ல விஜய் சார் ஸ்லோ மோஷன்ல வாக் பண்ணுறாரு. அந்த சைட்ல ஜாக்கி சேன் ஓட போஸ்டர். ஒரே தியேட்டர்ல 2 லெஜெண்ட்ஸ். விஜய் சக்கான ரீச் லாங்குவேஜ் கடந்து கான்டினென்ட்டை கடந்துருச்சு. அதுக்கு பேருதான் இன்டர்நேஷனல் தளபதி.